Hello everyone, it's your Yudhi's Learning Hub channel. இன்றைக்கி நம்ம பிபி ஷெல்லியுடைய ஓ டு த வெஸ்ட் விண்ட் போயம் சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஷெல்லியுடைய ஃபுல் நேம் பெர்சி பைசி ஷெல்லி. இவர் 1792 1822 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம போயட் இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம். ஷெல்லி ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட். நேச்சர், ஃப்ரீடம், இமேஜினேஷன் அண்ட் ரெவல்யூஷன் இது மாதிரியான கருத்துக்களை இவருடைய போயமில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவருடைய போயம்ஸில் டீப் ஃபீலிங்ஸ் அண்ட் பவர்ஃபுல் ஐடியாஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். இவருடைய ஃபேமஸான போயம்ஸ்னு பார்த்தா ஓ டு த வெஸ்ட் விண்ட், டு எ ஸ்கைலார்க் அண்ட் அடோனைஸ். ரொமான்டிக் ஏஜில் இவர் ஒரு கிரேட்டஸ்ட் போயட்டாக இருந்திருக்கிறாரு. போயட் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வெஸ்ட் விண்டை நேராக கூப்பிட்டு பேசுகிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. போயட் வெஸ்ட் விண்டை பார்த்து நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கன்னு சொல்கிறாரு. இலையுதிர் காலத்தில் மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் கீழே உதிரும் இல்லையா, அந்த இலைகள் எல்லாத்தையுமே காற்று வேகமாக தூக்கிட்டு போகும். அந்த இலைகள் எல்லா திசையிலையுமே பறக்கும். மஞ்சள், கருப்பு, வெளிரிய நிறம், சிவப்புன்னு இந்த கலர்லலாம் அந்த இலைகள் இருக்கும். கவிஞர் இந்த இலைகள்லாம் காற்றுல பறந்து போகிறத பேய்கள்லாம் ஓடி போகிற மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. அதே சமயம் விதைகளும் காற்றால் மண்ணுக்குள்ளே போய் புதையும். அந்த விதைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் சீசன் வந்த உடனேயே புதிய செடிகளாக முளைக்கும். இதிலிருந்து போயட் என்ன சொல்ல வராருன்னா, பழையதையெல்லாம் அகற்றி புதிய வாழ்க்கை தருகிற சக்தி காற்றுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸால் வானத்தில் இருக்கிற மேகங்களை பற்றி சொல்கிறாரு. மேகங்கள் எல்லாம் காற்றோட வேகமாக ஓடுற மாதிரி தெரியும். அந்த சமயத்தில் மழை, மின்னல், புயல்லாம் வரப்போகுதுன்னு ஒரு ஃபீல் வரும். ஒரு பெரிய புயல் வரப்போகுது, அதுக்கு காரணம் தான் இந்த வெஸ்ட் விண்டு. வானத்தில் நடக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காற்று தான் காரணம்னு போயட் சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் கடலை பற்றி சொல்கிறாரு. அமைதியாக இருக்கிற கடல் கூட காற்று வந்ததும் கலங்க ஆரம்பிச்சிடும். அலைகள் வேகமாக எழும்பும். கடலுக்குள்ளே இருக்கிற செடிகள் கூட அசையும். காற்றோட பவர் கடலை கூட அசைக்கும்னு இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் போயட் சொல்கிறாரு. ஃபோர்த் ஸ்டான்ஸால் கவிஞர் தன்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை பற்றி சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கை பிரச்சனையினால் அவர் ரொம்ப சோர்ந்துருக்கிறாரு. அதனால் என்னையும் அந்த இலை மாதிரி, மேகம் மாதிரி, அலை மாதிரி தூக்கிட்டு போன்னு காத்துக்கிட்டு கேட்டுட்ருக்கிறாரு. அதாவது போயட்டோட எனர்ஜியும் ஸ்ட்ரென்த்தும் அவருக்கு மறுபடியும் கூடன்னு கேட்டுட்ருக்கிறாரு. போயட் அவருடைய வாழ்க்கை கஷ்டத்துலேருந்து வெளியே வர காத்தோடைய உதவியை கேட்குறாரு. ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் போயட் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே உலகம் முழுக்க பரவணும்னு ஆசைப்படுறாரு. காற்று எப்படி உதிர்ந்த இலைகளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுதோ அதே மாதிரி போயட் அவருடைய எண்ணங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாரு. இந்த போயமில் இந்த லாஸ்ட் லைன் தான் ரொம்ப ஃபேமஸான லைன். இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபேர் பிஹைண்ட். இந்த லைனுக்கான அர்த்தம், இப்போ கஷ்டம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல காலம் கண்டிப்பாக வரும், கஷ்டத்துக்கு பிறகு சந்தோஷம் கண்டிப்பாக வரும்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. ஓவராலாக இந்த போயமில் போயட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட் ரிமூவ்ஸ் த ஓல்ட் அண்ட் பிரிங்ஸ் நியூ லைஃப். பழையதையெல்லாம் அகற்றி புதிய வாழ்க்கை தருகிற சக்தி வெஸ்ட் விண்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. த விண்ட் கண்ட்ரோல்ஸ் சேஞ்சஸ் இன் த ஸ்கை. வானத்தில் நடக்கிற எல்லா மாற்றத்துக்கும் இந்த வெஸ்ட் விண்டு தான் காரணம்னு சொல்கிறாரு. த விண்ட்ஸ் பவர் ரீச்சஸ் த சீ. காற்றோட பவர் கடலை கூட அசைக்கும்னு சொல்கிறாரு. த போயட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஸ்ட்ரென்த். வாழ்க்கை கஷ்டத்துலேருந்து வெளியே வர எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுன்னு போயட் காற்றுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஆஃப்டர் டிஃபிகல்ட்டி பெட்டர் டேஸ் வில் கம். இந்த ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் கஷ்டத்துக்கு பிறகு சந்தோஷம் நிச்சயமாக வரும்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போது இந்த போயமில் இருக்கிற தீம்ஸ் பார்க்கலாம். பவர் ஆஃப் நேச்சர், டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் கிரியேஷன், சேஞ்ச் அண்ட் ரினியூவல், ஹோப் அண்ட் ஆப்டிமிசம், போயட்ஸ் டிசைர் ஃபார் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ.